வணக்கம். இன்றைக்கி தங்கமாமி சமையல்லேருந்து உங்களுக்கு சக்கரை பொங்கல் ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேன். இது கோயில் ஆர்டரு, அதை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ சக்கரை பொங்கலுக்கு நம்ம தேவையான தண்ணி உலை வைக்கிறோம். அதுக்கு ஒரு மூடி போடுறேன். இந்த உலை காயட்டும். அரிசி 2 கிலோ, பச்சை அரிசி தான், நல்ல பொன்னி அரிசி எடுத்துருக்கேன். 2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். அரிசியை நல்லா நம்ம அலம்பிக்கலாம். இப்போ இந்த ஒலை காஞ்சி போச்சான்னு பார்க்கலாம். இந்த ஒலை நல்லா காஞ்சி போச்சு. இப்போ அந்த அரிசியை இதில் போட்டு எப்போவுமே பச்சரிசி போட்ட உடனே நம்ம இதை நல்லா துடுப்பை போட்டு கிண்டி விட்டுறணும். இல்லைன்னா அடியில் உட்காந்து அரிசி தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம அரிசி போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த சாதம் நல்லா வேகுது. இன்னும் நல்லா வேகணும். சக்கரை பொங்கலுக்கு அரிசி நல்லா குழஞ்சி சாதம் வரணும். அரிசி போட்டு நல்லா சாதம் குழையணும். இது வேகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2 கிலோ அரிசிக்கு 5 கிலோ வெல்லம் வச்சுருக்கோம். 1 கிலோவுக்கு 2 இது ரொம்ப இனிப்பாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். வெல்லம் கம்மியாகவும் போடலாம், ஆனால் நான் கம்மியாக போடுறதில்ல. வெல்லம் நிறைய தான் இருக்கும். இது 5 கிலோ வெல்லம் நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ 50 கிராம் முந்திரி, 50 கிராம் திராட்சை, ஏலக்காய் பொடி தேவையான அளவு, நெய் 300 கிராம் வச்சுருக்கேன். தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம உடைச்சி எடுத்து வைக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை இது மாதிரி நீங்கள் நைஸாக உடைச்சிக்கோங்க. பெரிய பெரிய கட்டியாக உடைச்சோம்னா நம்ம பாகு காய நேரம் ஆகும். இந்த மாதிரி நைஸாக உடைச்சோம்னா நமக்கு சீக்கிரம் பாகு ரெடி ஆகிடும். சாதாரணமாக சக்கரை பொங்கலுக்கு வெல்லத்தை சக்கரை பொங்கலோடு போடுவாங்க. இது மாதிரி பாகு வச்சு போட்டோம்னா சக்கரை பொங்கல் கெடாது, ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே அல்வா மாதிரி வந்துடும். அதனால் பாகு வச்சு தான் நான் போடுற வழக்கம். நான் இதை பாகு வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அரிசி நல்லா வெந்து போச்சு. இன்னும் கொஞ்சம் சாதம் குழையணும். அதுக்குள்ளேயே நம்ம சக்கரை பொங்கலுக்கு பாகு வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சமாக. பாகு காய்ச்சறதுக்கு இதில் வெல்லம், எப்பவும் போல் வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இதுதான் அளவு. இப்போ இந்த பச்சரிசி சாதம் நல்லா வெந்து குழஞ்சி போச்சு. இப்போ இந்த சாதத்தை வடிச்சிடலாம். இந்த சாதத்தை இது மாதிரி சாக்கு போட்டு கயிறு போட்டு கட்டி வடிச்சிருவோம்.
இப்போ அந்த சாதம் வந்து சாக்கு போட்டு வடித்து விட்ருக்கோம். அது நல்லா கஞ்சி வடிஞ்சிடும். இப்போ இந்த பாகு காஞ்சி போயிருக்கான்னு பார்க்கலாம். இந்த பாகு முக்கால்வாசி காஞ்சி போச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், இதை இறக்கலாம். இப்போ இந்த பாகு நல்லா காஞ்சி போச்சு, திக்காயிடுச்சு. நீங்கள் கூட நாளைக்கு வெல்லம்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி திக்காக வந்தால் போதும். சாதம் வடித்தாச்சு. இப்போ பாகு நல்லா காஞ்சி போச்சு. இதை தூக்கி இதில் ஊற்றுறேன். சாதம் வெடித்த சாதத்தில் இந்த காய்ச்சின பாகை வந்து ஊற்றிட்டு இது மாதிரி நம்ம வந்து கிண்டுறோம். இதை இப்போ பாகு போட்டு கிளறியாச்சு. அடுத்து முந்திரி திராட்சை நம்ம வறுத்து போடலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு நான் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு நெய் ஊற்றுறேன். நெய் சட்டியில் ஊற்றிருக்கேன். நெய் காயட்டும். அதுக்குள்ளேயும் இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நெய் காஞ்சிருச்சு. இப்போ முந்திரி போடுறேன். திராட்சையும் போட்டேன். முந்திரி திராட்சை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை பொங்கலில் போடுறேன். இப்போ இன்னொரு 4 கரண்டி இதுக்கு நெய் ஊற்றினா இந்த பொங்கல் நல்லாயிருக்கும். நெய் ஊற்றுறேன். இப்போ இந்த கோயிலுக்கு போகிற நைவேத்தியம் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை கோயிலுக்கு போகிற பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு பாத்திரம் மாற்றிட்டேன். இப்போ சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. விஜயதசமிக்கு அம்பாளுக்கு கோயிலுக்கு இந்த சக்கரை பொங்கல் நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு சக்கரை பொங்கல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கமாமி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.